இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். செங்கோட்டையன் விஜயை சந்திச்சிருக்கிறார். விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதுதான் காலையிலிருந்தே தமிழக ஊடகங்களில் பரபரப்பு செய்தி. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல சில தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையன் கடும் மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். காரணம், ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி அதிமுகவை, அதாவது எடப்பாடியினுடைய கையில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஆர்எஸ்எஸ் கைவசமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது. இனிமேல் எந்த விதமான பலனும் இல்லை. எடப்பாடி உறுதியாக இருக்கிறார். எடப்பாடி எப்படி உறுதியாக இருக்கிறார்? அதாவது செங்கோட்டையனையோ பன்னீர்செல்வத்தையோ தினகரனையோ சசிகலாவையோ எந்த காரணத்திற்காகவும் அதிமுகவில் கொண்டு வர முடியாது. அதுக்கு மேலே அமித்ஷாவும் மோடியும் என்னை மிரட்டிட்டு இருந்தாங்கன்னா கூட்டணி வேண்டாங்கிற முடிவை நான் எடுத்துருவேன், நீ என்ன வேணாலும் பண்ணுறதை பண்ணிக்கோ அப்படிங்கிற இடத்திற்கு எடப்பாடி நகர்ந்திருக்கிறார். அதனால் பன்னீர்செல்வம் உடனடியாக என்ன சொல்கிறாரு, டிசம்பர் 15ஆம் தேதி நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சிட்டார். செங்கோட்டையன் இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னாலும் ஆர்எஸ்எஸ் தான் இருந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. ஏன்னா செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் போட்ட அந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக உடைந்து நொறுங்கி இருக்கிறது. இப்போ அதிமுகவோடு இப்போ பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு அதிமுகவினுடைய தயவு தமிழ்நாட்டில் இல்லை என்றால் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், டெபாசிட் கூட வாங்க முடியாது. பாஜக காரன் மோடியோட புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் போய் ஓட்டு கேட்டானா யாராவது போடுவாங்களா? போடவே மாட்டாங்க. பாஜக காரன் காவி கொடியோடு ஜெயலலிதா எம்ஜிஆருடைய ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போனோம். அந்த அளவிற்கு அவல நிலையில் பாஜகவை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இப்போ செங்கோட்டையன் போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். சத்யபாமா இவருடைய ஆதரவாளர்கள் பல பேருடன் இதோ விஜயினுடைய கட்சியில் செங்கோட்டையன் இணைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். செங்கோட்டையனுக்கு வேற வழி இல்லை, பாஜகவில் போய் இணைய முடியாது. பாஜகவில் இணைந்தால் அதோடு செங்கோட்டையனுக்கு அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி வைத்ததை போன்று ஆகிவிடும். அதனால் இப்போ செங்கோட்டையன் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றிருக்கிறார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்றைய நிலை என்ன, விஜயினுடைய இன்றைய நிலை என்ன? நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம். இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் விஜயை கடுமையாக வெறுக்க துவங்கி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் கூட சொன்னோம். ஜனநாயகன் என்று சொல்லக்கூடிய அவருடைய கடைசி படம், அதனுடைய முதல் பாடல் வெளியான போது 10 லட்சம் மக்கள் மட்டுமே தான் அந்த வீடியோவையே பார்த்துருக்குறாங்க. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய புறக்கணிப்பு விஜய்க்கு நடந்திருக்கு. அவருடைய திரைப்படத்தை விற்க முடியலை, கூறு போட்டு விற்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. ஒரு 5 பேர் 6 பேருக்கு இந்த திரைப்படத்தின் உரிமை, அதாவது திரையரங்க உரிமையை கூறு போட்டு விற்க வேண்டிய நிலைமைக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் செய்தியாக வந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்றால், ஒரு புதிய கட்சி என்று விஜய் தன்னை அறிமுகம் செய்கிறார். அதாவது திமுகவிற்கு அதிமுகவிற்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் மாற்றாக ஒரு புதிய கட்சி என்று தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தை விஜய் சொல்கிறார். சரி, சொல்லட்டும். இப்போ என்ன அப்படின்னா, இதை ஒரு புதிய கட்சியாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. என்ன காரணம்? நீங்கள் அதில் விஜய் புதியவராக இருக்கலாம், ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் உட்பட 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் மக்களால் விரும்பப்படாத கட்சிகளிலிருந்து இந்த கட்சிக்குள்ளே சேர்ந்தவங்க. புதுசாக கட்சியை தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்கள் அல்ல. ஏற்கனவே பல கட்சிகளில் இருந்து அங்கே மிகப்பெரிய முறைகேடுகளில் ஈடுபட்ட நபர்கள்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள். இப்போ சீமான் ஏன் ஓரளவுக்கு இன்னும் தாக்கு பிடிக்கிறார் அப்படின்னா, அவருடைய கட்சிக்குள்ள அந்த சிக்கல் இல்லை. விஜயகாந்த் கிட்ட அந்த சிக்கல் இல்லை. ஆனால் விஜய் கிட்ட அப்படி இல்லை. விஜயினுடைய கட்சிக்கு 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், எல்லாவனுமே இதுக்கு முன்னாடி வேற கட்சியில் இருந்தவனுங்க. அதுவும் இருந்தது மட்டுமல்ல, பல்வேறு முறைகேடுகளில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தவர்கள். இதெல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களின் வழியாக மக்களுக்கு மத்தியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால் விஜயினுடைய கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இப்போது செங்கோட்டையனை எதற்காக ஆர்எஸ்எஸ் நீ போய் தமிழக வெற்றி கழகத்தில் உன்னை இணைத்துக்கொள் என்று சொல்வதற்கான காரணம், நான் ஏன் செங்கோட்டையன் ஆர்எஸ்எஸ் சொல்படி கேட்குறாருன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பிரச்சனை வருது அதிமுக கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவாங்க?
அதை தீர்ப்பதற்கு முயற்சி சொல்லுவாங்க, இல்லை தனி கட்சி ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியாக தான் நடக்கும். ஆனால் இவர் நேராக என்ன பண்ணுறாரு? ஒரு பழுத்த அரசியல்வாதி, எம்ஜிஆரோடே பணியாற்றியவர், அப்படிப்பட்ட ஒரு நபர் நேரடியாக மோடி கிட்ட சரணடைகிறார், அமித்ஷா விட்ட சரணடைகிறார். செங்கோட்டையன் போகிறாரு, எடப்பாடி போகிறாரு, பன்னீர்செல்வம் போகிறாரு. என்ன நடக்குது அதிமுகவில்? இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து எள்ளி நகையாடின காட்சியை பார்த்தோம். இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு சொல்லியிருப்பதற்கான காரணம் ஒன்று அதிமுக, இல்லைனா விஜய் வெற்றி பெற்றாலும் நாளைக்கு வெளியிலிருந்து பாஜகவும் அதிமுகவையும் ஆதரிக்கக்கூடிய இடத்திற்கு அவர் நகரலாம். நம்ம இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சில தினங்களுக்கு முன்பு 10 மணி நேரத்திற்கு மேலாக இடி சிபிஐ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த புசியானந்த் உட்பட்ட நபர்களை கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரித்திருக்கிறார்கள். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் போயிருச்சு, எல்லாமே கண்டோம். அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்களே போதுமானது, தூக்கி உள்ளே போட்டு இந்த கட்சியை தடை பண்ணுவதற்கு போதுமானது. அப்போ இதனால் என்னென்னா, நான் நேரடியாக பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன். ஆனால் நாளை தமிழ்நாட்டில் இந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு தேவைப்பட்டால் விஜய் வெளியில் நின்று ஆதரிப்பதற்கான சூழல் உண்டு. அதற்கு அவர் ஒத்துக்கொண்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போது செங்கோட்டையனுக்கு பாஜகவில் நேரடியாக இணைய முடியாது. ஆனால் பாஜகவை வருங்காலத்தில் ஆதரிக்க போகிற, அதற்கு துணையாக நிற்கக்கூடிய விஜயுடைய பக்கத்தில் போய் சேர்றது அப்படிங்கிறது நல்லதுதான் அப்படிங்கிறதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கணக்கு. அதன்படி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாரு? ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது? நீ போய் அங்கே சேர்ந்துக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய முயற்சியை ஆர்எஸ்எஸ் எடுத்திருக்கிறது அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு 4 தினங்களுக்கு முன்பு ஒரு ஊடக விவாதத்தில் ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தன், உங்களுக்குலாம் தெரியும், ஒரு ஆர்எஸ்எஸ்காரன். இவன் பேசுகிறது பார்த்தாலே நமக்கு தெரியும். இவன் என்னென்னா, இப்படி அங்கே ஒரு 5%, இவங்களுக்கு 5% ஓட்டிருக்கு, இவங்களுக்கு ஒரு 15%, இப்படின்னு சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, ஒரு ஊடக விவாதத்தில் வந்துட்டு சொல்கிறான், கடந்த காலங்களில், அதாவது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர்செல்வமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் 35-37% வாக்குகளை அதிமுக வாங்கியிருக்கிறது. ஆனால் பன்னீர்செல்வம் பிரிந்து சென்றதற்கு பிறகு அது 20% வாக்கு வங்கியாக சுருங்கி விட்டதுன்னு சொல்கிறான். அதற்கு காரணம், அப்படி சுருங்குவதற்கு பன்னீர்செல்வம் இல்லாததான் அப்படின்னு சொல்கிறான். பன்னீர்செல்வம் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு ஆளாடா? கொஞ்சம் யோசிச்சு பாடுறா நீ. அப்படின்னா இவன் பன்னீர்செல்வம் தனியாக நிற்கும்போது அவனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்ன அவன் தனியாக போட்டியிட்ட போது அவன் என்ன 13%, 15% வாக்கு வங்கியை வாங்கிட்டானா? அப்படி இல்லையே. அப்போ என்ன அப்படின்னா, டோட்டலாக இப்படி ஒரு மாயான தோற்றத்தை பொய்யை சொல்லி ஏதாவது ஒன்று இங்கே பண்ணலாமா அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். அதற்கு இந்த மாதிரியான ஆட்கள், இந்த குரூப்புகளை வச்சுக்கிட்டு ஏதாவது வேலை செய்கிறது. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் முழுமையாக துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. இன்னமும் ஒன்று சொல்கிறேன், மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் சென்றிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் விஜய், அதிமுக, பாஜகவுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பெருகியிருக்கிறது என்பதுதான். என்ன செய்கிறதுன்னே தெரியாது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு கை கொடுக்குமா? அதுதான் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.